பங்குனி உத்திரத்துக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலும் இருந்தது. அதுவும் இல்லாமல் மதியம் லஞ்ச் ரெடி பண்ணி ஸ்கூலில் கொடுத்துட்டு தான் அப்புறம் போக முடியும் அப்படிங்கிறதுனால கிளம்புறதுக்கே வந்து மதியம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு வேலை இருந்துச்சு. அங்கே போயிட்டு இன்னும் டைம் ஆயிடுச்சு. சரி ஈவினிங் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். கடைசியில் அந்த பிளானே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. இது வந்து என் ஹஸ்பண்ட் தூத்துக்குடி போகும்போது அங்கேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சேவு, வறுவல்லாம் இங்கேயுமே கிடைக்குது. ஆனால் அந்த டேஸ்ட் வந்து எங்கேயுமே வராதுங்க. ஆயிலியாகவும் இருக்காது ரொம்ப. அதே சமயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சீனி மிட்டாய், வெள்ளை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். இது கருப்பட்டியில் செஞ்சது. எனக்கு வந்து சீனி மிட்டாயை விட அந்த வெள்ளை மிட்டாய் தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் பாட்டி வீட்டு பக்கத்துலேயே வந்து இது கிடைக்கும். பனை ஓலை பெட்டியில் கொண்டு வந்து கொடுப்பாங்களா, அவ்வளோ அந்த வாசனை, பனை ஓலை வாசனைக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே வந்து பியூர் கருப்பட்டியும் கிடைக்கும். நிறைய கருப்பட்டியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் இன்றைக்கி உடனே அதை வச்சு எதாவது செஞ்சு பார்த்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து பாயாசம் செய்யலாம் அப்படின்னு கருப்பு உளுந்த ஊற வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு 5 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். அதோட காய்ச்சி வச்சுருந்த கருப்பட்டி பாகை கூட ஊற்றி நான் அதையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி அப்படியே குடிக்க வேண்டியது தான்.